வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. நேயர்களே, எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்ல உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்க. அதாவது மேக்ஸ் ஹாலி கிட்ட ஹென்ரியோட மைண்ட்ல தப்பிக்கிறது அவகிட்ட ஒரு பிளானுக்கு தானே சொல்லியிருப்பா. ஆனா மேக்ஸுக்கான எக்ஸிட் போர்ட்டல் ஓபன் ஆனதுமே ரைட் எனக்கான கேட் ஓபன் ஆயிடுச்சு, அதே மாதிரி கண்டிப்பா உனக்கு ஒரு கேட் ஓபன் ஆகும், அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தப்பிக்கிறதுக்கான வழியை பாரு, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனா இத பத்தி பேசுறதுக்கு மேக்ஸ் ஹாலி 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்தாங்க பாருங்க. டேய் வெக்னா, எங்கடா இருக்கிற, வந்து எங்களை புஷ்னு போடா, பேசி சாவடிக்கிறாங்க தான் இருந்தது. பட் மேக்ஸ் அந்த அளவு பேசினா நம்ம ஹாலிக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவளுக்கான கேட் ஓபன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்காக 10 நிமிஷம் எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப ஓவருங்க. எனிவே வாங்க எபிசோட் நம்பர் 6 ஓட பிரேக் டவுன ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பனிங்கே ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டிங்ல நம்ம நான்சி அவசரப்பட்டு அந்த எனர்ஜி சோர்ஸ் சுட்டுருப்பால, அது அந்த புல்லட்ல இருந்து வெளிய வந்த பவரை அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஆனா உடனே வெடிச்சிருக்காது, ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். அண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம டஸ்டின் ஜானதன் நான்சி தடுக்கிறதுக்காக வேக வேகமா அந்த படிக்கட்டுல ஏறிட்டுப்பாங்க. ஆனா நான்சி அவசரப்பட்டு ஃபயர் பண்ணிட்டா. பட் அது தெரியாம நம்ம டஸ்டின் அவங்கள தடுக்கிறதுக்காக வேக வேகமா அந்த படிக்கட்டுல ஏறிட்டுப்பான். அண்ட் அவன் ஏறது யாரும் நல்ல வர அந்த படிக்கட்டா என்னன்னு தெரியல, ஏறுவான் ஏறுவான் ஏறிட்டே தான் இருப்பானே. அண்ட் இதுக்கு நடுவுல நம்ம ஸ்டீவ் வர தள்ளி விட்டு வர ஏறி இருப்பான். அதனால நம்ம ஸ்டீவ் ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு அவனும் நம்ம டஸ்டின் கூட சேர்ந்து அந்த படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் அப்பதான் அந்த எனர்ஜி சோர்ஸ் மொத்தமா அப்சர்வ் ஆகி வெடிச்சிருக்கும். அண்ட் வெடிச்சதுல பக்கத்துல இருந்த நம்ம ஜானதன் நினைச்சு பறந்து போய் விழுந்துருவாங்க. ஆல்சோ அந்த எனர்ஜி சோர்ஸ் வெடிச்சதுல ஒரு விதமான வேவையும் கிரியேட் பண்ணிருக்கும். அண்ட் அந்த வேவும் ஸ்டார்டிங் ரெட் கலர்ல இருந்து ப்ளூ கலர்ல மாறுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது ஏன்டா ப்ளூ கலர்ல மாறுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேபி அந்த எனர்ஜி சோர்ஸ் ஒரு விதமான ஹீட்டை உருவாக்கலாம். ஏன்னா அது வெடிக்கும்போது பக்கத்துல இருந்த நம்ம ஜானதன் நினைச்சு பறந்து போய் விழுந்துருப்பாங்களே, அப்போ அவங்க விழுந்த இம்பாக்ட்லயே மயக்கமா இருப்பாங்க. அண்ட் அப்ப அவங்கள சுத்தி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இடமே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் ஹாக்கின்ஸ் நிறைய இடம் மெல்ட் ஆகிறத நோட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த எனர்ஜி சோர்ஸ் ஸ்டார்டிங் ஒரு விதமான ஹீட் வேவ் தான் கிரியேட் பண்ணிக்குது. பட் அது அப்சைட் டவுன்ல டிராவல் ஆகி போகும்போது அப்சைட் டவுனோட அட்மாஸ்பியர் கொஞ்சம் கோல்டா இருந்ததுனால அது மேபி ப்ளூ கலர்ல மாறிக்குமோ நினைக்கிறேங்க. ஆனா அந்த வேவ் அந்த வாலை ஹிட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஹாப்பர் லெவன் காலி இவங்க மூணு பேருமே பார்த்திருப்பாங்க. அந்த வாலை ஹிட் பண்ணது ஒரு விதமான இம்பாக்டே கிரியேட் பண்ணிக்கும். அண்ட் அப்பதான் சம் டஸ்டினுக்கு புரிய வருது நான்சி அவசரப்பட்டு ஃபயர் பண்ணிட்டானு. அந்த தலைவர் ஸ்டீவ் டஸ்டின் கிட்ட என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் டஸ்டின் இந்த வாலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது அப்சைட் டவுன்ங்கிறது நம்ம இது வரைக்கும் ஹாக்கின்ஸோட ஒரு டார்க் மிரர் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி கிடையாது போல. ஏன்னா அப்சைட் டவுனுக்கு மேல டைமென்ஷன் எக்ஸ் ஒன்னு இருக்கு. அதாவது ஹென்றி நம்ம லெவன் ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பால, அந்த இடத்தோட பேர் தான் டைமென்ஷன் எக்ஸ். அதை இப்ப அபிஸ்னு மாத்தி இருக்காங்க. சோ அந்த அபிஸ்ங்கிற அந்த வேர்ல்டையும் நம்ம வேர்ல்டையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா தான் இந்த அப்சைட் டவுன்ங்கிற நம்ம ஹாக்கின்ஸை சுத்தி மட்டும் உருவாயிருக்கு. சோ 1983 11 அந்த டெமோகாகனை டச் பண்ணும்போது உருவாக்கின போர்ட்டல் ஒரு வார்ம் ஹோலுங்க. அதாவது அபிஸ்ங்கிற அந்த உலகத்தையும் நம்ம உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் ஆகுது. சோ அந்த உலகத்தையும் நம்ம ஹாக்கின்ஸ் ஒன்னாக்குறதாங்க வெக்னாவோட பிளானாவே இருக்கு. பட் ஹாக்கின்ஸை மட்டுமா இல்ல மொத்த உலகத்தையுமா தெரியல. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த பிரிட்ஜை தான் இவங்க உடைக்க பார்த்திருக்காங்களே. சோ இது தெரியாத நம்ம கூட அவங்க உடைச்சாங்க. இவங்க எல்லாருமே ஸ்பேஸுக்கு வெளியில அதை எஜெக்ட் பண்ணிடும். அண்ட் அதை தாங்க நம்ம நான்சி அவசரப்பட்டு ஃபயர் பண்ணிட்டா. அண்ட் அதுல நம்ம தலைவர் ஸ்டீவ் வேற கார் எடுத்துன்னு சொல்லியிருப்பால, அதனால அந்த இடத்த மட்டும் அந்த வால் ரீஜெனரேட் பண்ணிருக்காது. சோ அந்த வேவ் ஹிட் பண்ண அந்த இம்பாக்ட்ல அந்த இடத்துல ஒரு வாக்யூம் கிரியேட் ஆகி அப்சைட் டவுன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அது வெளியில எஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்துல நம்ம ஹாப்பர் லெவன் காலி மூணு பேருமே இருப்பாங்க. சோ அதனால இவங்களே அது உள்ள இழுக்க பார்க்க கரெக்டா அப்பதான் அந்த இடத்துல ஒரு கேட் ஓபன் ஆகுதுங்க. ஆனா அந்த இடத்துல எப்படி கேட் இருந்துச்சு சுத்தமா ஐடியா இல்ல. பட் அந்த ஃப்ரேம் நீங்க பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் அந்த வாக்யூம் இழுக்கும் போது அதுக்கு கீழே தான் அந்த கேட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அப்சைட் டவுன்லயே சோல்ஜர்ஸ் மெட்டல் பிளேட்ஸால அந்த கேட்ஸை கவர் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேங்க. சோ கரெக்டான டைம்ல அந்த கேட் ஓபன் ஆக இவங்களுக்கு அந்த வாக்யூம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இது ஒண்ணுதான். நம்ம லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி காலியன் ஹாப்பரை அந்த கேட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. அந்த சீக்வன்ஸ் செம்ம பயங்கரமா பண்ணிருப்பானுங்க. ஏன்னா சில விஷயத்துல இவங்க பிராக்டிகலாவே ஃபுல்லா பண்ணிக்கிறானுங்க. அண்ட் அதெல்லாம் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. சோ இப்போ லெவன் காலி ஹாப்பர் இவங்க மூணு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேட்டை நெருங்க கரெக்டா அந்த இடத்துல இன்ட்ரோ வரைக்கும் சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமசாட்ஸ்னு போட்டுருப்பாங்க. தென் அப்படியே நம்ம மிஸ்டர் கிளாக்கோட வீட்டுக்கு தான் வரும். அவரு நிம்மதியா அவரோட வீட்டுல தூங்கிட்டு இருக்க அப்போ யாரோ அவரோட வீட்டுக்கு எதுவும் தட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம எரிக்காவும் முறையும் தான். ஏன்னா டஸ்டினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெலிமெண்ட்ரி ட்ராக்கர் வேணும்ல, அது நம்ம மிஸ்டர் கிளாக்கால தான் சீக்கிரமா பில்ட் பண்ண முடியுமே. அதனால தான் எரிக்காவும் முறையும் வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆனா அவர் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொல்லிடுவாருங்க. ஏன்னா விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டா யாருக்கு தாங்க கடுப்பாவாம இருக்கும். டஸ்டின் ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொன்னதுமே மிஸ்டர் கிளாக் டஸ்டினை காப்பாத்துக்காக இறங்குறாரு. தென் அப்படியே இந்த சைடு நம்ம வில் வெக்னா கால உடைச்சதும் அந்த டைமையும் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸோ ஆளே தப்பிச்சிருப்பாங்களே, அவங்க அங்க இருந்து அந்த கேவுக்கு தான் ஓடி வந்திருப்பாங்க. அண்ட் பின்னாடியே ஹென்ரியும் வந்திருப்பான். ஆனா அகைன் அந்த கேவுக்குள்ள மட்டும் அவனால வர முடிஞ்சிருக்காது. அதனால ஹென்றி அந்த கேவுக்கு வெளியிலேயே நின்னு நம்ம ஹாலி கிட்ட ஒழுங்கா என்கிட்ட திரும்ப வந்துரு, இல்ல உன் ஃப்ரெண்ட் மேக்ஸை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பான். மேக்ஸ் வாய் வச்சு சும்மா இல்லாம கொஞ்சம் ஓவரா பேச, அப்ப ஹென்றி உனக்கு கொல்றதுக்கு என்கிட்ட வழி இல்லன்னு மட்டும் நினைக்காத மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருப்பானே. அதை கிட்ட ஹாலி அந்த இடத்துல கொஞ்சம் பயந்துருப்பாங்க. பட் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஜானதன் நான்சி கிட்ட தான் வருமே. அவங்க ரெண்டு பேருமே இப்பதான் மயக்கத்துல இருந்தே கண்ணை முழிச்சிருப்பாங்க. அண்ட் கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா இடமும் மெல்ட் ஆகி அவங்க ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிறாங்கன்னு. அண்ட் மெல்ட் ஆன அந்த பிளாஸ்டிக்கும் அந்த ரூமை ஃபில் பண்ண அவங்க எப்படியாச்சும் அந்த தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான்சி அகைன் கையை காலை வச்சு சும்மா இல்லாம அங்க இருந்து பக்கத்துல இருந்து ஒரு டோர் உடைக்க பார்த்திருப்பா. அப்பாவோ உடைச்ச இடத்துல இருந்து ஏகப்பட்ட மெல்டட் பிளாஸ்டிக்ஸ்லாம் உள்ள வந்து அந்த இடத்தை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். சோ அதனால அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து ஒரு டேபிள் மேல ஏறி நின்னுப்பாங்க. அப்போ ஜானதன் நான்சி கிட்ட இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு நான்சி ஒரு 2 செகண்ட் இடத்தை சுத்தி பார்த்துட்டு ஹெல்ப்னு கத்த ஆரம்பிச்சுப்பா. அந்த சீக்வன்ஸா சரியான பண்ணுங்க. லைக் கரெக்டா 2 செகண்ட் தான் இடத்தை சுத்தி பார்த்திருப்பாளே. உண்மையா சொல்றேன் செம்ம ஹியூமரான சீக்வன்ஸ்ங்க. ஆனா அவங்கள காப்பாத்துக்காக ஸ்டீவும் டஸ்டினும் இன்னமும் அந்த படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருப்பாங்களே, அப்ப அவங்க ஏறிட்டு இருந்த அந்த படிக்கட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால ஸ்டீவ் அங்க இருந்து ஒரு லேடர் யூஸ் பண்ணி இப்படியே மேல போலான்னு பார்க்க நம்ம டஸ்டின் ஸ்டீவ போக விடாம அந்த இடத்துல தடுத்து, ஏன் இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷா நடந்துக்க பாக்குற, இப்ப நீ போனா கண்டிப்பா நீ இறந்து போயிடுவ. அந்த மாதிரி விஷயத்தை என்னால அகைன் தாங்கிக்க
வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஸ்டீவ கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுதுருப்பாங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஸ்டீவுக்கும் புரிய வருது எடி இறந்து போன அந்த வழி நம்ம டஸ்டினை பயங்கரமா கஷ்டத்துக்கு தள்ளி இருக்குன்னு. அண்ட் எடி எப்படி மத்தவங்களை காப்பாத்துக்காக ஒரு ஹீரோவா நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ஒரு ஹீரோவா ஃப்ரெண்ட்ல போயிருப்பான். பட் நல்ல வேளை தலைவன் ஸ்டீவ் நம்ம டஸ்டின் காப்பாத்துனதுனால நம்ம ஸ்டீவ் அந்த இடத்துல எப்படியே தப்பிச்சிருப்பான். இல்லடா இந்த எபிசோட் நம்ம ஸ்டீவுக்கு ஒரு ஃப்ரேம் மாட்டி விட்டுருப்பானுங்க. அப்படியே நம்ம ஹாலி மேக்ஸ் கிட்ட தான் வரும். இங்க ஹாலி மேக்ஸ் கிட்ட ஏன் ஹென்ரியால இந்த கேவுக்குள்ள வர முடியலன்னு கேட்க அதுக்கு மேக்ஸ் மேபி ஹென்ரிக்கு இந்த இடத்துல ஏதாவது ட்ராமாட்டிக்கான விஷயம் நடந்திருக்கலாம், அதனால தான் அவனால உள்ள வர முடியலங்கிற மாதிரி ஒரு தியரி ஏதாவது சொல்லிருப்பாளே. பட் அது கிட்ட தான் ஹாலிக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ்க்கு எந்த இடத்துல ஒரு ட்ராமாட்டிக்கான விஷயம் நடந்ததோ அந்த இடத்துல ஹென்ரியோட மைண்ட்ல தப்பிக்கிறதுக்கான கேட் ஓபன் ஆயிருக்கும். சோ இந்த கேமராஸ் ஹென்ரியோட மெமரிஸால உருவாக்கப்பட்டது தானே. சோ இந்த இடத்துல ஹென்ரிக்கு ஒரு ட்ராமாட்டிக்கான விஷயம் நடந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு கேட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹாலி மேக்ஸ் அந்த கேட்டை தேடுறதுக்காக அந்த சாண்டை நோக்கி போயிருப்பாங்க. பட் அவங்க ஏகப்பட்ட மைல்ஸ் தாண்டி வந்திருந்தாலும் அவங்க தேடி வந்த கேட் மட்டும் கிடைச்சிருக்காது. அப்போ ஹாலி தூரத்துல ஏதாவது கேட் தெரியுதாங்கிறத பாக்குறதுக்காக அவ வச்சிருந்த அந்த டெலஸ்கோப்பை எடுத்திருப்பா. அண்ட் அப்பதான் அந்த டெலஸ்கோப்போட கேப்பை நோட் பண்றா. அதுல எம் மாதிரியான ஒரு ஷேப் இருக்கும். அண்ட் இவங்க வந்து அந்த கேவோட வியூ பாயிண்ட்டும் எம் ஷேப்ல தான் இருக்கும். சோ ஹாலிக்கும் அப்பதான் ஒரு ஐடியா தோணுது. அதனால மேக்ஸை கூட்டிட்டு அகைன் கேவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் இந்த அளவுக்கு அவ நடக்க வச்சதுனால தான் மேக்ஸ் அவளை விட்டுட்டு போகணும்னு யோசிக்கிறாளோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மேக்ஸ் ஹாலி கூட நடந்து வரும்போது பயங்கர கடுப்புல தான் நடந்து வந்துட்டு பாலே. அதனால தான் அவளுக்கு அப்படி தோணிக்குமோன்னு நினைக்கிறேங்க. பட் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஸ்குவாட் கிட்ட தான் வரும். இங்க வில் இன்னமும் வெக்னாவோட மைண்டுக்குள்ளே தான் இருக்கான். அண்ட் வில் வெக்னாவோட மைண்டை கேப்சர் பண்றதுக்காக ஹைமன் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிருப்பானே. ஆனா அந்த ஹைமன் கனெக்ஷனை ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம டெமோகோகன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மைண்ட் ஃபைல் பார்ட்டிகல்ஸ் நம்ம வெளியில அனுப்பியாச்சு. அப்புறம் ஏன் வில் இன்னமும் முழிச்சிக்கலன்னு லூக்கஸ் ராபின் அண்ட் மைக் கிட்ட கேட்டுருப்பான். அண்ட் அப்பதான் ராபினுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. அதாவது வில், ஹாலி, மேக்ஸ் இவங்க மூணு பேருமே ஒரு சிடி. அந்த சிடியோட கவர் தான் அவங்களோட பாடி, அந்த சிடிஸ் தான் அவங்களோட மைண்டா வச்சுக்கோங்க. சோ இப்போ வெக்னா அந்த மூணு சிடியும் எடுத்து அவனோட மைண்டுக்குள்ள வச்சுக்கிறான். அதனால தான் இந்த மூணு பேருமே கோமாக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இப்போ அந்த சிடிஸை மறுபடியும் அந்த கவர்ல நம்ம போட்டுட்டோம்னா அவங்க மறுபடியும் முழிச்சுப்பாங்க. அதனால இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சிடிஸை தான், அதாவது அவங்களோட மைண்ட்ஸை தான் அப்படின்னு ராபின் சொல்லியிருப்பா. அண்ட் இதை கேட்ட மைக் நான் வில்ல பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மேக்ஸை போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பியிருப்பான். அண்ட் அப்பதான் அப்சைட் டவுன் தப்பிச்ச ஹாப்பர், லெவன், காலி இவங்க மூணு பேருமே ஸ்குவாக்கு வந்திருப்பாங்க. அண்ட் லெவன் வந்ததுமே வில்ல தன்னோட மைண்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்குவாக்கோட பவர் யூஸ் பண்ணி வில்ல கண்டுபிடிக்க பாப்பா. அண்ட் அப்படியே இருந்துச்சு நம்ம ஹாப்பர் கிட்ட காலி லெவனை காப்பாத்துறதுக்காக நீங்க ஏகப்பட்ட விஷயம் பண்றீங்க, ஆனா வெக்னாவை காலி பண்ணது மூலமா இந்த பிரச்சனை எதுவும் முடிஞ்சு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பா அந்த மிலிட்டரி ஆளுங்க லெவனை தூக்கிட்டு போடுவாங்கன்னு சொல்ல அதுக்கு ஹாப்பர் எதுக்குடா அவளை அந்த லேப்ல இருந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி யோசிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பேசியே நம்ம ஹாப்பர் கடுப்பிடிச்சிருப்பாங்க. ஏன் நமக்கே அது பார்க்கும்போது கடுப்பா தானே இருந்தது. சோ இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்க சடனா அந்த லைட் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சோ அதனால லெவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போய் பார்க்க அப்ப லெவன் தன்னோட மைண்ட்ல வில்ல கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிருப்பா. அப்ப நம்ம ஹாப்பர் லெவனோட சிக்னல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவர் பில் பண்ண அந்த டேங்க் யூஸ் பண்ணுன்ட்டு இவங்க எல்லாருமே அவரோட சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அண்ட் அப்பதான் வில் வெக்னாவோட மைண்டை எப்படி மாட்டிட்டு இருக்காங்கறதை நம்ம காட்டுறாங்க. லைக் ப்ரீவியஸா சீசன் 1ல வெக்னா எப்படி நம்ம வில்ல பிடிச்சு வச்சிருந்தானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிடிச்சு வச்சிருக்கான். பட் இந்த வாட்டி நம்ம வில் வெக்னா கிட்ட மேக்ஸ் அண்ட் ஹாலி தப்பிச்சிட்டாங்க தானே, ஏன் நான் உடச்ச காலால உன்னால ஓட முடியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வெக்னாவை பார்த்து பயப்படாம கொஞ்சம் தைரியமா தான் பேசியிருப்பானே. அதுக்கு வெக்னா உன்னால எனக்கு கடைசி முறையா ஒரு ஸ்பையா இருக்க முடியுமா வில்லியம், என்ன உனக்கு ஞாபகம் வரல என்னோட ஸ்பையா இருந்து இந்த ஹாக்கின்ஸ் ஏகப்பட்ட விஷயத்தை எனக்காக பண்ணிருக்க, லைக் ஹாக்கின்ஸை சுத்தி எப்படி இந்த டனல்ஸ் உருவாச்சுன்னு நினைக்கிற, நீ தான் என்னோட ஸ்பையா இருந்து அதாவது ஒரு பில்டரா இருந்து அது எல்லாத்தையுமே பில்ட் பண்ண. சோ அதே மாதிரி எனக்கு ஒரு கடைசி முறையா ஸ்பையா இருக்கியான்னு கேட்க அந்த இடத்துல நம்ம வில்லோட மைண்ட் உடஞ்சிருதுங்க. சோ அந்த டைமிங் யூஸ் பண்ணி வெக்னா வில்ல கண்ட்ரோல் எடுத்து மேக்ஸ் எந்த இடத்துல இருக்கானுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். ஆல்சோ வெக்னா எபிஸ்ல என்ன மாதிரியான இடத்துல இருக்கானுங்கிறது நமக்கு தெளிவா காமிச்சிருப்பாங்க. லைக் அந்த ஸ்பைக்ஸ்ல நிறைய இடத்துல தான் இருக்கானே, ஆனா அந்த இடத்துல ஒரு இதயம் துடிக்கிறதையும் நம்ம காமிச்சிருப்பாங்க. சோ நம்ம கெஸ் பண்ணாம டெசல் ஹைட்ராவை தான் அவன் பில்ட் பண்ணிட்டு இருக்கானு நினைக்கிறாங்க. பட் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஜானதன் நான்சி கிட்ட தான் வருமே. இந்த இடத்துல ஜானதன் நான்சி இருக்க அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெல்டட் பிளாஸ்டிக்கால ஃபில் ஆயிட்டு இருக்க அவங்களை யாருமே காப்பாத்த வர மாட்டாங்கங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. சோ கண்டிப்பா நம்ம சாக தானே போறோம், அதனால மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் பேசிடலான்ட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்க அந்த பிடிக்காத விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் பிடிக்காம இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ஏன் ஒன்னவே சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு நான்சி கேட்க அதுக்கு ஜானதன் அதுதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லி முறையை எடுத்துட்டு வந்து கொடுத்த அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டான், அன்ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். லைக் will you not marry meங்கிற மாதிரி தாங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பான். சோ பேசிக்கா பார்த்தா இந்த இடத்துல ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த விஷயத்தை டஃபர் பிரதர்ஸ் ஆபீஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜானதனோட நான்சி பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அண்ட் நான்சி அந்த அன்ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி அந்த ரிங்கை தூக்கி போட்டுருவா. பட் அந்த ரிங் அந்த மெல்டட் பிளாஸ்டிக் குள்ள முழுகுன்னு பார்த்தா அப்படியே இருக்காது. ஏன்னா இவங்க எப்படி தான் மனசுக்குள்ள பேசணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்து இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி இடத்துல மெல்ட் ஆகி கொட்டிட்டு இருந்த எல்லா பிளாஸ்டிக்கும் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் அது ஃப்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த எனர்ஜி சோர்ஸ்ங்கிறது ஒரு ஹீட்டை தான் ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். சொன்னா அப்சைட் டவுன்ல இருக்கிற அட்மாஸ்பியர் நல்லா கோல்டா தானே இருக்கும். சோ அதுதான் இந்த மெல்டடான பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிருக்குங்க. பட் அதை இந்த இடத்துல சூப்பராவே மெட்டஃபரிக்கா கன்வே பண்ணிருக்காங்க. தென் அப்படி இந்த சைடு நம்ம ராபின் அண்ட் லூக்கஸ் மேக்ஸை பார்க்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. பட் அப்போ விக்கி ராபினை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டிஸ் எல்லாருமே உணர்ந்தா தேடி இருக்காங்க. ஏன்னா நீ அந்த மயக்க மருந்து எடுத்துட்டு போன எல்லாத்தையுமே அவங்க பாத்துட்டாங்க. சோ அதனால இப்பயாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லி இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு விக்கி கேட்க அப்பதான் ராபின் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அண்ட் அப்படியே சரி நம்ம லூக்கஸும் மேக்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக ரன்னிங் அப் டு தி ஹில்ஸ் அங்க ப்ளே பண்ணிருப்பான். பட் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஹாப்பர் கிட்ட தான் வரும். இங்க ஹாப்பர் எல்லாருமே அவரோட சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த ஹாப்பர் பில் பண்ண டெப்ரேஷன் டேங்க் குள்ள போறதுக்கு லெவன் ரெடி ஆயிட்டு இருக்க அப்பதான் மைக் காலி சொன்ன விஷயத்தை பத்தி நம்ம லெவன் கிட்ட கேட்டிருப்பான். அண்ட் அதுக்கு லெவன் இந்த மாதிரி அப்சைட் டவுன்ல ஒரு லேப் இருக்கு அண்ட் அவங்க டாக்டர் பிரென்னோட ப்ரோக்ராமையும் அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல அதுக்கு மைக் அப்ப நம்ம வெக்னாவை காலி
பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்சைட் டவுன்ல இருக்கிற லேபை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிவிட சொல்லியிருப்பான். பட் எத்தனை லேப் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணாலும் அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த லேப் கிடையாது, ஹென்ரியோட பிளட் தான். அண்ட் அது நம்ம லெவனோட உடம்புக்குள்ள தான் இருக்கு. சோ அதனால இந்த கதையை உன்னால சேஞ்ச் பண்ண முடியாது மைக் அப்படின்னு நம்ம லெவன் சொல்ல, ஆனா அதுக்கு மைக் என்னால முடியாது பட் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம லெவனுக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு நம்ம ஜாய்ஸோ வில்லுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கான காரணம் தான் தானே அவங்க மேலே ஒரு கில்ட்ட போட்டுப்பாங்க. ஆல்சோ வில்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் சொன்னது எதையுமே நான் கேட்காம அவனை எதுவுமே செய்ய விடாம நான் தடுத்துட்டேன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கான காரணம் தான் தானே அவங்க மேலே ஒரு கில்ட்ட போட்டுப்பாங்க. ஆனா அதுக்கு ஹாப்பர் இந்த மாதிரி நடந்ததுக்கான காரணம் நீ கிடையாது ஜாய்ஸ் அப்படின்னு நம்ம ஜாய்ஸ்க்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாருங்க. சோ இந்த இடத்துல ஃபுல்லாவே ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் தாங்க போயிட்டு இருக்கும். தென் லெவன் அந்த டெப்ரேஷன் டேங்க்குள்ள போயிட்டு வில்ல தேட ஆரம்பிச்சிருப்பா. பட் இந்த வாட்டி நம்ம வில்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்சதோட இல்லாம வெக்னாவோட பிடியில இருந்து அவனை காப்பாத்திருப்பா. அண்ட் காப்பாத்தப்பட்ட வில் நம்ம லெவன் கிட்ட வெக்னா மேக்ஸ் தான் டார்கெட் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்தை சொல்லிடுறான். சோ லெவன் அந்த டெப்ரேஷன் டேங்க்ல இருந்து வெளியில வந்து நம்ம வில் கண்ண முழிச்சிட்டானுங்கிறத பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருமே மேக்ஸை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிடலுக்கு போலாம்ங்கிற மாதிரி சொல்லிருப்பா. பட் அப்படியே நம்ம கட் பண்ணி ஹாலி அண்ட் மேக்ஸ் கிட்ட தான் வருமே. இங்க இவங்க ரெண்டு பேருமே அகைன் அந்த கேவோட வியூ பாயிண்ட்க்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த டெலஸ்கோப்போட கேப்ல இருக்கிற அந்த எம் மார்க்கையும் இந்த கேவோட வியூ பாயிண்ட்ல இருக்கிற அந்த எம் மார்க்கையும் மார்க் பண்ற அந்த ஸ்பாட்ல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹாலி அந்த ரெண்டு எம்மையும் அலைன் பண்ண பாப்பா. அந்த ரெண்டு எம் மார்க்கும் மீட் ஆகிற அந்த ஸ்பாட்ல சடனா ஹாலி உடச்சிக்கிட்டு கீழே விழுந்திருப்பா. பட் கரெக்டா அந்த இடத்துல மேக்ஸ் ஹாலி எப்படி காப்பாத்தி தூக்கிடுவாங்க. ஆனா அப்பதான் அந்த இடத்துல ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க அந்த இடத்துல ஒரு மைனிங் ஏரியா இருக்குன்னு. அண்ட் அப்படியே சரி நம்ம ராபின் விக்கி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. ஆனா அதை கேட்ட விக்கி என்ன போதையில இருக்கிறியா என்னென்னமோ சொல்லி வளர்ற, நீ இந்த அளவுக்கு ஒரு போதைக்கு அடிமாவை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபின் சொன்னது எதையுமே நம்பி இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தா யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல நம்பி இருக்க மாட்டாங்க தான். அதே மாதிரி ராபின் சொன்ன விஷயத்த நம்ம விக்கி நம்பாததுனால ரைட் இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நம்ம ராபின் அங்க இருந்து கிளம்பதா பாப்பா. ஆனா அங்க இருந்து சொல்லி நம்ம ராபின் லாக் பண்ணிடுறாங்க. பட் அப்பதான் வெக்னா அனுப்பின டெமோடாக்ஸும் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஆனா அதை பார்த்த விக்கிக்கு பயங்கரமா அள்ளு விட்டுரும். சோ இதுக்கப்புறம் நம்ம ராபின் அவ கண்டிப்பா நம்பி தாங்க ஆகணும். அண்ட் முன்னாடி நம்ம கெஸ் பண்ண மாதிரி டெமோடாக்ஸும் மேக்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்கோம். அந்த தடுக்க பார்த்த சோல்ஜர்ஸ் மட்டும் தான் காலி பண்ணிருக்குமே தவிர பக்கத்துல இருந்த நம்ம ராபின் அண்ட் விக்கி எதுவுமே பண்ணிருக்காது. சோ நம்ம ட்ரெயிலர்லயே கட்டாதாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அதனால ராபின் லூக்கஸை வார்ன் பண்றதுக்காக அங்க இருந்த டெலிபோனை யூஸ் பண்ணி தான் அவனை பேஸ்மெண்ட்டுக்கு வர சொல்லிருப்பாளே. ஆனா அந்த விஷயத்தை நம்ம கேரன் வில்லரும் கேட்டிருப்பாங்க. சோ அதனால ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அவ்வளவு அடிப்படை நம்ம கேரன் ஏஞ்சி வந்திருப்பாங்க. அண்ட் அப்படியே சரி நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ் அந்த மைனிங் ஏரியால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அண்ட் அப்ப அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் அடிப்பட்ட நிலைமையில கையில ஒரு சூட் கேஸே ஒரு கண்ணியை வச்சிட்டு இருப்பாரு. அவர் யாரான்னு கேட்டீங்கன்னா அவர் நம்ம டாக்டர் பிரென்னோட ரிசர்ச்ல ஒரு உளவாளியா இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட். அண்ட் டாக்டர் பிரென்னோட லேப்ல இருந்த ஒரு மைண்ட் ஃபிளேர் பார்ட்டிகளை எடுத்துக்கிட்டா ஓடி வந்திருப்பானே. அண்ட் அவனை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவன் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே ஹென்றி நோட் பண்ணிட்டு அந்த மைனிங் ஏரியாக்கு அவனும் வந்திருப்பான். ஆனா குட்டி ஹென்ரியா. சோ இது எல்லாமே நம்ம ஹென்ரியோட ட்ராமாட்டிக் மெமரிஸ்ங்க. அண்ட் ஹென்ரியை பட்ட அந்த சயின்டிஸ்டும் இவன் நம்மள கொல்ல வந்துக்கிறான்னு நினைச்சு ஃபயர் பண்ணிடுவான். ஆனா நம்ம ஹென்ரியோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பட்டிருக்கும். அண்ட் அந்த கை தான் நம்ம ஹென்ரிக்கு மான்ஸ்டராவும் மாறிக்கும். அண்ட் ப்ரோ வில் உடைச்சு போட்ட கால் வெக்னாக்கு மான்ஸ்டரா மாறிக்கும் எவனா சொன்னீங்க. டேய் என்னடா நோட் பண்றீங்க, நம்ம வில் உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கால் மான்ஸ்டர் கால் மாதிரி தான் இருக்கும். ஆனா அடிப்பட்டதுனால அந்த கை மான்ஸ்டரா மாறிச்சு நான் சொல்லல. அந்த அடிப்பட்ட கை தான் மான்ஸ்டரா மாறி இருக்கு. சோ வெக்னாக்கு அடிப்பட்ட இடல மான்ஸ்டரா மாறுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. பட் ஆக்சுவலா ஹென்றி அந்த சயின்டிஸ்ட காப்பாத்துறதுக்கு தான் வந்திருப்பானே. ஆனா அவசரப்பட்டு அந்த சயின்டிஸ்ட் விட்டதும் ஹென்றி என்ன கடுப்புல இருந்தான்னு தெரியல டக்குனு அங்க இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த சயின்டிஸ்ட் அங்கே அடிச்சு பொளந்துருவாங்க. அந்த சயின்டிஸ்ட் வச்சு அந்த சூட் கேஸை ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்களே. அண்ட் அந்த சூட் கேஸ்க்குள்ள தான் அந்த மைண்ட் ஃபிளேர் பார்ட்டிகல்ஸும் இருந்தது. சோ ஹென்ரிக்கு இந்த இடத்துல இருந்தா அந்த பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அண்ட் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ் பார்த்து தான் இருப்பாங்க. அண்ட் மேக்ஸ் அந்த இடத்துல ஏதாவது எக்ஸிட் கேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுல அவளுக்கு நம்ம லூக்கஸ் ப்ளே பண்ண அந்த ரன்னிங் அப் டு தி ஹில் சாங் மட்டும் கேட்டிருக்கோம். சோ அதனால அந்த கேட்டுக்கு போற வழியை நம்ம மேக்ஸ் ஹாலியை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே நம்ம லூக்கஸ் கிட்ட தான் வரும். இங்க லூக்கஸ் நம்ம மேக்ஸை தூக்கிட்டு எப்படியோ அந்த டெமோடாக்ஸ் கிட்ட எல்லாம் எஸ்கேப் ஆகி பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ராபின் அண்ட் விக்கி கிட்ட வந்துருவான். ஆனா டெமோடாக்ஸ் அந்த பேஸ்மெண்ட்லயே இவங்களை லாக் பண்ணிடும். அதனால அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க லாண்ட்ரி ஏரியாக்குள்ள போயிட்டு அவங்க ஒளிஞ்சுப்பாங்க. பட் ஸ்டில் அந்த டெமோடாக்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணி லாண்ட்ரி ஏரியாக்கு வந்துருங்க. ஆனா அப்ப அங்க இருந்த ஒரு வாஷிங் மிஷின்ல இருந்து சத்தம் வந்திருக்கும். அண்ட் அது அந்த டெமோடாக்ஸ் அட்ராக்ட் பண்ணி இழுத்துருக்கும். ஆனா அந்த வாஷிங் மிஷின் மொத்தமா வெடிச்சு அந்த டெமோடாக்ஸ் எல்லாமே காலி ஆயிடுங்க. அண்ட் அந்த விஷயத்தை யாரா பண்ணதுன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம கேரன் வில்லோட என்ட்ரி தக்காளி வேற மாதிரி இருக்குங்க அந்த சீன். தென் அப்படியே அகைன் நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ் கிட்ட தான் வரும். இவங்க அந்த கேட்டுக்கான பாத்தை எப்படியோ கிளியர் பண்ணி அந்த எக்ஸிட் கேட் கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அதுல மேக்ஸ்க்கான போர்ட்டல் மட்டும் தான் ஓபன்ல இருக்குமே. ஏன்னா அந்த இடத்துல மேக்ஸ் கேக்குற ரன்னிங் அப் டு தி ஹில் சாங் மட்டும் தான் ப்ளே ஆயிருக்கும். சோ அதனால அவளுக்கான போர்ட்டல் மட்டும் தான் அந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கும். அதனால மேக்ஸ் ஹாலி கிட்ட என்னோட போர்ட்டல் வழியா உன்னால வர முடியாது ஹாலி, உனக்கான போர்ட்டல் நீ தான் ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்ல அதுக்கு ஹாலி இல்ல எனக்கு புரியல என்னால எப்படி இந்த போர்ட்டல் ஓபன் முடியும், எனக்கான சாங் தான் இந்த இடத்துல ப்ளே ஆகலையே அண்ட் அதை ப்ளே பண்றதுக்கு யாருமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருப்பா. ஆனா மேக்ஸ் ஹாலி கிட்ட உனக்கான போர்ட்டல் கிரியேட் ஆகிறதுக்கு உனக்கு இந்த பாட்டு தேவையில்ல, நீ உண்மையா நம்பக்கூடிய ஒரு ஆள் தான் வேணும், எனக்கு அந்த மாதிரி லூக்கஸ் இருக்கா அதனால எனக்கு ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆச்சு. சோ அதே மாதிரி உனக்கும் ஹாலி த ஹீரோய்க்கு இருக்கா, சோ ஹாலி த ஹீரோய்க்கு ஒரு பொம்மையா நினைக்காம அந்த ஹாலி த ஹீரோய்க்காவே உன்ன நம்பு, ஏன்னா நீ தான் என்ன காப்பாத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தியே, சோ அதனால நீ தான் அந்த ஹாலி த ஹீரோய்க்கு அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசியே சாவடிச்சிருவாங்க. அண்ட் ஃபைனலா மேக்ஸ் சொன்ன மாதிரி நம்ம ஹாலி தன்னை ஹாலி த ஹீரோய்க்கா நம்பினதும் நம்ம ஹாலிக்கான போர்ட்டல் அந்த இடத்துல ஓபன் ஆயிடுதுங்க. பட் நம்ம மேக்ஸோட உடம்பு நம்ம உலகத்துல இருக்கு, ஆனா ஹாலியோட உடம்பு எபிஸ்ல இருக்குது. சோ அதனால இவன் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி ஹென்ரியோட மைண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆனாலும் அவன் அந்த இடத்துல போயிட்டு ஹென்ரியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலே அவங்க ரெண்டு பேருமே அவங்க போர்ட்டல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்ட்டல் நெருங்க கரெக்டா இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறானுங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட தாங்க இதை பிரசன்ட் பண்ணிருக்காங்களே. அண்ட் கேரக்டர்ஸ் ரொம்ப சூப்பராவே எழுதிருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் கவர் பண்றதா நினைக்கிறேன். பட் ஒருவேளை நான் அதை மிஸ் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி போங்க. அப்படி என்ன மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பா மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.
அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.